திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜரத்தின் சிவகுருநாதனின் அன்பான வணக்கங்கள். இந்த வருடம் முக்கியமான கிரக பயிற்சி இருக்கிறது என்பது ஏற்கனவே நாம் சனி பயிற்சி பலன்களிலும் தமிழ் புத்தாண்டு பலன்களிலும் சொல்லியிருந்தோம். அதுபடி பார்க்கும்போது ஏற்கனவே சனி பகவான் மார்ச் 29 கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகிவிட்டார். அடுத்ததாக நடைபெறக்கூடிய இரண்டு மிகப்பெரிய கிரக பயிற்சிகள் ராகு கேதுவும் குரு பயிற்சியும். ராகு கேது வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது மே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு மேல் மீனராசியிலிருந்து ராகு பகவான் கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இந்த ராகு கேது பயிற்சியின் பலன்களை ஆல்ரெடி நாம் இந்த பதிவுகளை போட்டிருக்கிறோம். இதில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. குரு பயிற்சி பார்த்திங்கன்னா வாக்கியப்படி சித்திரை மாதம் 28ஆம் தேதி, அதாவது மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாக்கியப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆனால் நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம பலன்கள் பார்ப்பதுக்கு எல்லாமே நம்ம திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறோம். திருக்கணிதம் தான் அத்தன்டிகேட்டட். அது யார் என்ன ஆர்கியூ பண்ணாலும் அது தனிப்பட்ட விவாதம், அதை நம்ம தள்ளி வைத்து விடுவோம். நாம் திருக்கணிதத்தை ஃபாலோ செய்வதால் திருக்கணிதப்படி குரு பகவான் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36, அதாவது சூரிய உதயாதி நாளிகை 42.02 திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். எல்லோரும் இந்த குரு பயிற்சியை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏற்கனவே ராகு கேது பயிற்சி இருக்கிறனாலையும் சனி பயிற்சி இருக்கிறனாலையும் ஒரு 3 பாக கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும்பொழுது குரு பகவான் சுபன் என்பதால் அவரால் நமக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்காதா என்று எல்லோரும் எதிர்பார்த்திருப்பது இயற்கை தான். அதுபடி இந்த குரு பகவான் ஒரு வருட காலம் மே 14ஆம் தேதி முதல் மிதுனத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். அதில் அவர் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். பிறகு கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:20க்கு திருக்கணிதப்படி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறார். அதனால் அந்த அதிசார பலன்களும் வக்கர குருவிட பலன்களை அந்தந்த காலகட்டத்தில் நாம் பதிவு செய்வோம். இப்பொழுது பொதுவாக குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாவதால் 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய சுப அசுப பலன்கள், அசுப பலன்களை போக்குவதற்காக கூடிய பரிகாரங்கள் போன்றவற்றை தனித்தனி ராசிகளுக்கு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வருகின்ற சித்திரை மாதம் 31ஆம் தேதி, ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36க்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். உங்கள் ராசிக்கு அவர் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த கிரக பயிற்சியை எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீர்கள். ஏனெனில் இந்த வருடம் மிக முக்கியமான வருடமாக கருதப்படுகிறது. ஏன்னா இந்த வருடத்தில் வருட கிரகங்களாகிய சனி, ராகு, கேது, குரு எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் இந்த வருடத்திலே நடைபெறுகிறது. அது சனி ஏற்கனவே மார்ச் 29ஆம் தேதி பயிற்சியாகிவிட்டார். மே 14ஆம் தேதி குரு பயிற்சியாகிறார். மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சியாகிறார். ராகு கேது பயிற்சியின் பலன்களை ஏற்கனவே நமது சேனலில் பதிவு செய்திருக்கிறோம். இதுவரை பார்க்காதவர்கள் நம்ம சேனலை தேர்ந்தெடுத்து அதில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்திங்கன்னா கிடைக்கும், பார்த்துக்கோங்க. குரு எல்லோரும் ஏன் எதிர்பார்க்குறாங்கன்னா, சனி, ராகு, கேது 3 பாவகிரகங்கள். குரு லக்ன அசுபராக இருந்தாலும் கூட அவர் சுபத்துவ தன்மையை வெளிப்படுத்துவார் என்று சாஸ்திரம் கூறியது. ஆகவே குருவனுடைய பலன்கள் இந்த மற்ற 3 கிரகங்களுடைய தாக்கங்களை குறைப்பதற்கு ஏதேனும் ஒரு ஆதரவாக இருக்காதா என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. கவலையே வேண்டாம். குரு உங்களுக்கு எல்லோருக்கும் 12 ராசிகளுக்கு நல்லதை செய்யக்கூடியவர் என்ற அடிப்படையில் குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருப்பதாலும் 5, 7, 9 பார்வையாக 2ஆம் பாவத்தையும் 4ஆம் பாவத்தையும் 6ஆம் பார்வை பார்ப்பதால் அதில் ஏற்படக்கூடிய சுப அசுப பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். கன்னிராசினருக்கு எந்த துறையில் கொடுத்தாலும்
அதில் உங்களுடைய திறமையும் அதிர்ஷ்டமும் உங்களை நல்ல தொழில் முன்னேற்றத்துக்கு கொண்டு வர்றோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருப்போம், அவன் போய் பேங்கில் வேலை பார்த்துட்ருப்பான். சரி, மெக்கானிக்கல் இன்ஜினியர்காரனுக்கு பேங்கில் என்ன தெரியும், அக்கௌண்ட்ஸை பற்றி என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அவன் தான் அங்கே டாப் எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். மேனேஜரை இவன்ட்ட கேட்டு தான், ஐடியா கேட்டு தான் வேலையெல்லாம் பார்ப்பார். அதே மாதிரி பிகாம் படித்தவன் போய் ஏதாவது கம்பெனியில் சூப்பர்வைசராக, மெக்கானிக்கல் சூப்பர்வைசராக இருப்பான். அவன் படிப்புக்கு அதுவும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் என்ன காரணம் அப்படின்னா, 10ல் குரு இருந்தால் நீங்கள் எந்த தொழில் உங்களுக்கு படித்ததுக்கு சம்மந்தமாக இருக்காது, அது உங்களுக்கு தெரியாத வேலையாக இருக்கும். இருந்தாலும் போய் கற்றுக்கிட்டு தூள் கிளப்பிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த கிராஸ்பிங் பவரு, அது செய்யக்கூடிய ஆற்றல், அதெல்லாம் இருக்கிறதுனால எந்த துறையிலும் நீங்கள் போய் வேலை பார்த்தீங்கன்னா அதில் வெற்றி காண்பிப்பீங்க. அதனால் எல்லோரும் உங்களுடைய வேலை கொடுக்குறதெல்லாம் ரொம்ப விருப்பப்படுவாங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் அதிர்ஷ்டமும் வேலையில் நல்ல வெற்றிகளும் பெறக்கூடிய ஆளாக இருக்கும்போது, பண வசதி, ஆள்படுத்துக்களுக்கு பண வசதி, வேலையில் நல்ல லாபங்கள், வருமானங்கள் இருக்கும். நீங்கள் வேலைகளை வெற்றிகரமாக செயல்படுத்துகிறதுனால அதிகாரிகள், சக ஊழியர்கள், நண்பர்கள்னு ஒரு பெரிய ஆள்பலமே உங்களுக்கு இருக்கும். உங்களை ஒருத்தர் தொட்டான சுற்றி 10 பேர் வந்து நிற்பாங்க. அந்தளவுக்கு செல்வாக்காக இருப்பீங்க. அது செல்வாக்கு நிலைநாட்டுறதுக்காக உங்கள் கண்ணியத்தை ரொம்ப மெயின்டைன் பண்ணிக்குவீங்க. அனாவசியமான பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது, இல்லாட்டி அனாவசியமான கருத்துக்களை சொல்லி சர்ச்சையில் மாட்டிக்கிறதுலாம் இல்லாமல் உங்கள் கண்ணியத்தை மெயின்டைன் பண்ணிக்குவீங்க. சரி, வேலையில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் சாஸ்திரத்தில், அதாவது இசையில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். நல்லாவே பாட்டு படிப்பீங்க. பாட்டு படிக்க வரலைன்னா கற்றுக்கிட்டு இது பண்ணிங்க. புதிய சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. அந்த கலை விஷயங்களில் நீங்கள் அரங்கேற்றங்கள் நடத்தி, அல்லது ஏதேனும் ஒரு ப்ரோக்ராம் நடத்தி நல்ல புகழ், பாராட்டு அதெல்லாம் சில சமயம் அவார்டு கூட கிடைக்க சான்ஸ் இருக்குது. பூர்வீக சொத்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்து பஞ்சாயத்து இருந்ததுன்னா அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் புத்திரபாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகள், இளந்தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியமும், அதனால் வம்சவிருத்தியும் உண்டாகும். அதனால் அந்த மன அழுத்தங்கள்லாம் உங்களுக்கு குறையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். நல்ல குணவதியான அழகியான மனைவிகள்லாம் கிடைப்பாங்க. மனைவி வழியில் கல்யாணம் பண்ண மட்டும் இல்லாமல் மனைவி வழியில் செல்வங்கள்லாம் வந்து சேரும். கோயிலில் உங்களுக்கு ஏதாவது புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். எங்கெங்கே இதுக்கெல்லாம் நேரம் இருக்காது, அது உங்களை கூப்பிட்டு கையில் கொடுப்பாங்க. ஐயா, நீங்கள் ஒன்றும் இல்லையா, ட்ரெஷராக இருந்துக்கோங்க, இல்லாட்டி ஆடிட்டராக இருந்துக்கோங்க, எங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் தெரியாது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் வேலை பார்த்து தான் சம்பாதிக்கணும்னு இல்லை. உங்கள் கையில் உங்களுக்கு தேவைக்கு மீறிய செல்வம் கையில் கொடுத்துருக்கு. ஆனால் அதை நீங்கள் கவனமாக வச்சு பிற்காலத்துக்கு அதை உபயோகப்படுத்திக்கணும். தாம் செலவு எடுத்துடக்கூடாது. அரசு பதவிகளும் உங்களுக்கு கை கொடுக்கும். நீதிபதி, வக்கீல் போன்ற ஒரு உயர்ந்த அந்தஸ்துள்ள வேலைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மக்கள் ஆதரவும் ஞானிகளுடைய தீர்க்க தரிசனமும் இருக்கிறதுனால அரசியல்வாதிகள்லாம் மிகப்பெரிய பாப்புலாரிட்டி கிடைக்கும். தேர்தலில் நிற்கிற அளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் மஞ்சள் நிற பொருட்கள், இனிப்புகள், பல வகைகள் போன்ற தொழில்கள் செய்கிறவங்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை காண்பாங்க. மஞ்சள் நிற பொருட்கள்னால் நெய், மஞ்சளே எடுத்துக்கோங்க, மஞ்சள் நிற பழங்கள், காய்கறிகள், மஞ்சள் நிற துணிகள், அப்புறம் இனிப்பு வகைகள், எல்லா ஸ்வீட்ஸும், பழ வகைகள், இதெல்லாம் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் வருமானத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். மேலும் அவர் 10ஆம் இடத்திலிருந்து 5, 7, 9ஆக 2, 4, 6 என்ற பாவங்களை பார்க்கிறார். முதலில் 2ஆம் பாவத்தை பார்க்கின்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டால், 2ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய பேச்சுக்களில், வாக்குகளில் ஒரு நல்ல வலிமை கூடும், வாக்குப்பளிதம் உண்டாகும். வாக்கினால் தொழில் செய்பவர்கள், லாயர், புரோகிதர், பேச்சாளர்கள், கோயில் பிரசங்கிகள், இது போன்ற ஆட்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். குடும்பத்தில் பணப்புழக்கங்கள்லாம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்த மகிழ்ச்சிகளை கூட கொடுக்கும். பணப்பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும். அதில் எந்த வித குறைபாடும் இருக்காது.
குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் சொல்படி கேட்டு நடப்பாங்க. உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கும். அடுத்தது 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் வாகன வசதிகள் பெருகும், வசதி வாய்ப்புகள் பெருகும். தெளிவான திட்டங்கள் மூலம் கையில் காசு இல்லாட்டாலும் இஎம்ஐ கட்டி ரூபா இஎம்ஐ கட்டிட்டு நோ காஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் போட்டு சின்ன வாகனம் வச்சுருக்கோம், பெரிய வாகனம் இல்லாதவங்க வாகனம், வீடு வாங்க முடியல வீடு, இதை மாதிரி உங்களுடைய அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களை பெருக்குவதற்கான காலம் இது. அந்த சொத்துக்கள் மூலம் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். முன்னால் இருந்த நிலைமையாக காட்டிலும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. வாடகை வீட்டில் இருக்கிற சொந்த வீட்டில் வந்தால் அந்த கெத்தே தனி. அது மாதிரி 2 வீலரில் போயிருந்தோம், காரில் போனால் அந்த கெத்தே தனி. அது மாதிரி உங்களுடைய வசதி வாய்ப்புகள் கூடி உங்களுடைய அந்தஸ்து கௌரவம்லாம் உயரும். 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க. கண்ணு கட்டின தூரம் எதிரிகளும் இருக்க மாட்டாங்க. கடன்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் அடைபட்டு போகும். தொழிலில் மாற்றங்கள் செய்வீங்க, தொழிலையே மாற்றம் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. சத்துருக்களின் பலம் குறைந்து போகும். தாய்மாமன் ஆதரவு நன்றாக இருக்கும். உங்கள் ராசிக்கு குரு 4க்கும் 7க்கும் அதிபதியாக இருக்கிறார். அதில் முதலில் 4ஆம் அதிபதி 10ல் நின்றார். என்ன பலன் என்று பார்க்கும் பொழுது 4ஆம் அதிபதி 10ல் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அரசு வழி உதவிகளை எளிதில் பெறுவீங்க. அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீங்க. அரசு விஷயங்களில் உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும். கவர்மெண்ட்டே உங்களுடைய வருகைக்காகவும் உங்களுடைய ப்ரெசன்ஸுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த அளவு அரசு விஷயங்கள் உங்களுடைய முக்கியத்துவங்கள் வரும். ஆனால் இவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் இவ்வளோ பெரிய போஸ்ட் இருக்கக்கூடிய உங்களுக்கு தலக்கணங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. ரொம்ப தன்னடக்கத்தோடு இருப்பீங்க. அரசே பாராட்டுற அளவுக்கு இருந்து இவ்வளோ பெரிய வசதிகள் வாய்ப்புகளாக இருக்கும்போது இயற்கையாகவே விஐபிகளுடைய ஆதரவு, நட்புகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களோட பழகக்கூடிய வாய்ப்புகள், அவர்களோட சந்திக்கிறது, அவர்களோட மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறது, அது மாதிரி வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் சமூகத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அந்தஸ்தெல்லாம் உயரும். மேற்கொண்டு உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் லோனுன்னு எதுவும் அப்ளை பண்ணாமல் வீடு மனையெல்லாம் வாங்கிக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இல்லை அப்படின்னா பெற்றோர் வழியில் அல்லது வாழ்க்கை துணை வழியில் சொத்துக்கள் மூலமாக வீடு மனை வாகனங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. அடுத்ததாக 7ஆம் அதிபதி 10ல் இருக்கின்ற நிலையை ஆராயும் போது தான் அந்த அசுப பலன்கள் அதிகமாக தெரிகிறது. மனைவி உங்கள் சொல்படி கேட்டு நடக்க மாட்டாங்க. அவங்க நினச்சது தான் நடத்தாங்கன்னு நினைப்பாங்க. நீங்கள் டிஎம்கேன்னா அவங்க ஏடிஎம்கேம்பாங்க. நீங்கள் காங்கிரஸ்னால் அவங்க பிஜேபிம்பாங்க. ஏடிக்கு போட்டியாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் அவர் ஆன்மீக பற்றுடையவராக இருப்பார். அவங்களால செல்வங்கள்லாம் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாகவும் மனைவி வழியிலே வருமானங்கள்லாம் நினைக்கும். மனைவியோட செயல்பாடுகள் மற்றும் பிரச்சனையாக இருக்கனால கொஞ்சம் கலத்த தோஷம் இருப்பதாக தெரிகிறது. அதே நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மனைவிகளுடைய பங்களிப்பெல்லாம் இருக்கும். உங்களுடைய லோடை ஷேர் பண்ணிக்குவாங்க. நீங்கள் மட்டும் வேலையில் இருந்துட்டு பார்த்துட்டு போங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய லோடை ஷேர் பண்ணி உங்களை ஒர்க்லோடை குறைக்கிறதுக்கான ஆதரவு அவங்கள்ட்ட கிடைக்கும். இந்த அசுப பலனை குறைப்பதற்கு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் நெய் விளக்கேற்றி வழிபட்டு வருங்கள். பழனி முருகனை முடிந்தால் போய் தரிசித்து அங்கே 2 நெய் விளக்கேற்றி பால் அபிஷேகம் அர்ச்சனையும் செய்து வாருங்கள். முடியவில்லை என்றால் வீட்டிலேயே முருகன் படத்தை வைத்து சஷ்டி கவசம், சண்முக கவசம், ஸ்கந்த கவசம் அல்லது திருப்புகளில் ஏதோ ஒரு பாடல் என்று தினமும் முருகனை துதித்து வாருங்கள். குருவின் கிரகம் பயிற்சி பெற்றல்ல, எந்த பயிற்சி வந்தாலும் அதனுடைய தாக்கங்களை குறைக்க முருகன் உங்களுக்கு அருள் புரிவார். அதை நீங்கள் வணங்கும் பழனி முருகன் மட்டுமல்ல, என் அப்பன் செந்தூர் முருகனும் எல்லா விதமான தாக்கங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கும், அப்படி இல்லையெனில் கர்ம வினையாக அது நடந்தே தீருமென்றால் அதை சமாளிக்கும் அல்லது ஏற்கும் திறமையை உங்களுக்கு கொடுப்பதில் உறுதுணையாக இருப்பார், அருள் புரிவார் என்று உறுதியாக கூறுகிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஸ்ரீ விசாகஜோரத்தின் சிவகுருநாதன். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். நன்றி, வணக்கம்.